உங்க தத்துவம் என்னன்னு இல்ல உங்க தத்துவம் என்ன சொல்றது? நீங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினை இங்க இருக்கிற முக ஸ்டாலின் ரெண்டு ஒண்ணு நினைச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? வேற ஏதாவது தத்துவம் இருக்கா தம்பி? அன்னைக்கு நீங்க காம்ரேட், இன்னைக்கு நீங்க கார்பரேட். உங்களுக்குள்ள என்ன, நீங்க என்ன தத்துவத்தை பத்தி பேசுறீங்க? நீங்க எந்த தத்துவம் உங்கள்ட்ட உயிர் போட இருக்கு? எந்த தத்துவம் இருக்கு? தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன், உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை. அவன் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும்னு கேட்டது லெனின். நீங்க தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் 10,000 கிலோமீட்டர். தேசிய உரிமைக்கு நிக்கிறீங்களா நீங்க? நான் அதை கேட்டா லெனின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாது. நீங்க சொல்ற இலவகர் மந்திரத்தை எங்க போய் பொருத்துறது? எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க? மொழிக்கு நிக்க மாட்டீங்க, நிலம் வளத்துக்கு நிக்க மாட்டீங்க, அப்புறம் இனம் கிடையாது, இன உரிமை கிடையாது. எந்த இடத்துல நிப்பீங்க? என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலை இலக்கியம், என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்ல? கலை இலக்கியம்னு ஒண்ணு வச்சுட்டு இருந்தீங்க, அது எங்க இருப்பா? அது எங்க? அதுவும் இல்ல. நாடு தமிழ்நாடு தானே, அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே. இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை இலக்கியம், பண்பாடு, அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? அப்ப குருதி சுமசா சொன்னதுதான், நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்க அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள். அதான் அவர் சொல்லுது. நீங்க சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க. நாங்க மொழி, இனம், நிலம், வளம், காடு, மலை, ஆறு, அருவின்னு பேசணுன்னே உங்களுக்கு வேற அரசியலுக்கு மக்கள் திரும்புறாங்கன்னு நடுக்க வருது. நீ இந்த 1000-500 வேலை செய்யாது போல இருக்குன்னொன்னே நடுக்க வருது. சாராய கடையை வச்சு வண்டி ஓட்டணும், சாராய கடையை மூடுறான்னு சொல்லிட்டு மக்களே போராடுறாங்கன்னு உங்களுக்கு பயம் வருது. இல்ல மாத்தினதுனாலதான் நான் எங்க தலைவர் வழியிலிருந்து, எங்க தாத்தா வழியிலிருந்து, எங்க அண்ணன் தமிழரசன் வழியிலிருந்து இங்க வந்தது. எங்க தலைவன் அந்த நிலத்துல ஆயுதத்தை வச்சு அடக்கி ஒடுக்கும் போது உங்களுக்கு எந்த மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியில தான் நாங்க பேச முடியும்னால அது அவர் சொன்னதான். அப்ப சிங்களனுக்கு அவனுக்கு புரியுற மொழியில நம்ம பேச வேண்டியது இருக்குன்ட்டு அததான் மாசத்துவங்க என்ன சொல்றாரு, மாவ சொல்றாருல, நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரிதான் முடிவு செய்யறான். கருவியா கருத்தியல் புரட்சியா? அது இப்ப எங்க முன்னோர்கள் காட்டின வழியில அவங்க நாங்க இப்ப மக்கள் அரசியலுக்கு வரும்போது கருத்தியல் புரட்சி. என் தம்பி கூட கேட்டான், ரொம்ப டாக்கி, அதாவது உரையாடலா பேச வேண்டியது இருக்கேன்னு சொன்னான். கருத்தியல் புரட்சி தான் உங்களுக்கு வழின்னு வரும்போது பேசத்தானே ஆகணும் மக்கள்கிட்ட. ஆயுதம் ஏந்தி நிக்கிறவன் பேச வேண்டியது இல்லை. அரசியல் வரும்போது, மக்கள் அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சாதான். மண்ணில் புரட்சி வரணும்னா மக்கள் மனத்தில் வரணும். மக்கள் மனத்தில் எப்படி வரும்? நல்ல கருத்து. ஆமா அவன் சொல்றது இப்ப ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாருமே படம் பார்த்தோம், தம்பி படத்தை பார்த்தோன்னே என்ன செய்ய சொல்ற? இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்கணும்னு கேட்டா, ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. என்னப்பா செய்ய சொல்ற? இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்குது. இதயம் நோய் விட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்றது அது என்ன வன்முறையா? அது சிகிச்சை. அது மாதிரிதான் இதுன்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப அதை சொல்லித்தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்ப நாங்க பாதை சரியா தேர்ந்து செஞ்சிருக்கோம். இதுல ஒரு சமரசம் இல்ல. நீ இன்னொரு 10 தேர்தல் கூட என்னை தோக்கடிய, நான் செத்தே போயிடறேன்னு வச்சுக்கிறேன். இப்ப என் முன்னோர்கள்லாம் இல்ல, ஆனா நான் வருவேன்னு யாராவது நினைச்சாங்களா? நானே நினைக்கல. நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், எங்க நிக்கிற யாராவது ஒருத்தர் வரலாம். ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டுல இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க, நக்சல் கட்டமைக்கிறீங்க, பிரிவினைவாதிங்கிறீங்க, டெரரிசம்ங்கிறீங்க, சாவனிசம்ங்கிறீங்க, மாவோயிஸ்ட்ங்கிறீங்க. இவனுடைய பிறப்பு என்ன தம்பி? இவனுடைய பிறப்பு என்ன? இதையெல்லாம் கற்பிக்கிறது யாரு? அதிகாரம். அதிகாரம்ங்கிறது என்ன? இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டதுதான் அதிகாரம். அதுக்கு காதுகளே கிடையாது, அது கண்ணு இருக்குது, கண்ணீர் கிடையாது. அகன்ற வாயும் நீள கால்களும் தான் உண்டு. கால்களை வச்சு மிசிக்கு நசுக்கும். நீங்க எது ஒண்ணு பேசினாலும் உரிமை, என் நிலத்தை எடுக்காத, என் வீடை இடிக்காத, என் வளத்தை எடுக்காத, ஐயோ என் மலையை வெட்டாத, என் வளத்தை சுரண்டாத, என் உரிமையை கொடு, எனக்கு வேலை கொடு, எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதிச்சு நசுக்கும். அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதான் அரசு, இதான் அதிகாரம். இந்த அதிகாரம் சொல்றதையா கேட்கறீங்க நக்சல்னு? அநீதி எதிர்த்து போராடுறவன் தானே இங்க தேவைப்படுது. அப்புறம் அநீதி எதிர்த்து போராடி தானே நீ விடுதலை விட்ட. அப்ப பகத்சிங் நக்சலா? சுபாஷ் சந்திர போஸ் நக்சலா? அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து போரிட்டவன் எல்லாம் நக்சலா? அப்ப எப்படி பாக்குறீங்க நீங்க? இதெல்லாம் எது கொடுமை? நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற நான் எங்க இருந்து வந்தேன்றீங்க? பல வேறு, ஒரு வேறு இல்ல, திராவிட வேறு மட்டும் இல்ல, மார்க்சிய வேறு, மாக்கா ஈக்கா எல்லா இடத்துலயும் நின்று இங்கிருந்து வந்தால்தான். 5 விரல், ஒரு விரல் பிடிச்சு நடக்கல, 5-6 விரல் பிடிச்சு நடந்தாலும்
கடைசி அங்கே வந்து நிக்குது தேசிய உரிமை அப்படின்னு வந்து நிக்குது. எல்லாருமே நீங்க இருக்கிறீங்க, கூட்டணி வைக்காம எப்படி வெல்ல முடியும்னு. இது எவ்வளவு பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியா கட்சி வைக்கணும்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன்? அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது. அது வேற. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது? பேசாதீங்க. கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா? கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறாரு. 10 பாவம் சொல்றாரு காந்தி, அதுல ஒண்ணு கொள்கையற்ற அரசியல். கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதுல போய் எந்த இதுல அதுல கூட்டணி வைக்கிறீங்க? அப்ப தனியா கொள்கை இருக்கு. அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியா கட்சி தேவையில்லையே. அந்த வீட்டுல தான் சாப்பிடுவோம், அந்த வீட்டுல தான் உறங்குவோம்னா தனியா உங்களுக்கு வீடு எதுக்கு? அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போலாம்ல. கேட்டா கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பீங்க. கட்சியை காப்பாத்துறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? நீங்க வரலாற்று சாதனைகள்ல கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடிஞ்சது? சட்டசபை தேர்தல்ல சொல்லுங்க, எப்படி வெல்ல முடிஞ்சது? 14 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியா நின்று 37 இடம் அப்படி வெல்ல முடிஞ்சது. அதெல்லாம் இங்க சிக்கல். அது இல்லை, தனியா நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம், ஒரு காம்ப்ரமைஸ். அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும், செலவு, அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும். அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது. அதனால அந்த சமரசங்கள் வந்துருது. அதனால நீங்க எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்றாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு. அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை, எனக்கும் சேர்த்துத்தான், நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்துத்தான். ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீர்களோ அதில் சமரசம் இல்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா, தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா, அதை வச்சுதான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறது எதிர்க்கிறது முடிவு செய்யப்படும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன? சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளை அது அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது கருத்து. அது போய் பேசிட்டு கொண்டு இல்லை. 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்க கேள்வி கேட்கல. கேட்டா திருட வந்தாங்கிறீங்க. திருட வந்தா கைது பண்ணி சிறையில் தானே போடணும், சுட்டுக் கொள்ளணுங்கிறது நீதி இல்லையே. அப்படி ஒண்ணும் இல்லையே. அந்த அதிகாரத்தை நீங்க கேள்வி கேட்டீங்களா? கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில வெட்டி ஏத்துற முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்க கேட்டீங்களா? ஏன் கேட்கல? நீங்க எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனே சுடுறியே, கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டீங்களா? வர்றான், ஏன் நீ சுடல? ஏன் நீ கைது பண்ணல? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறதுல அவன் பிரச்சனை, தமிழன்கிறதான் பிரச்சனை. இப்ப நான் கேட்கிற மொழி புரியுதா? அப்ப என் வழி உங்களுக்கு உணர முடியும். அப்புறம்